வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனல்ல நாம பார்க்க போறது, இப்போ நமக்கு வெயில் காலம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இந்த உடல் சூட்டை தணிக்கிற அளவுக்கு ஜவ்வரிசி உருண்டை தான் செய்ய போறோம். இதை காலை உணவா சாப்பிடுறது நல்லது. ஏன் இத காலை உணவா எடுத்துக்கணுன்றதையும் சொல்றேன். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ நான் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து சுட வச்சுக்கிறேன். நல்லா அப்படியே கொதிச்சு வரணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனால் தண்ணி நல்லா சூடாயிடுற மாதிரி சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். அதாவது 1 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட்டு. நான் மிகச்சரியாக 1/4 கிலோவே எடுத்துக்கிறேன். இது மாவு ஜவ்வரிசி மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். நைலான் ஜவ்வரிசி பயன்படுத்தக்கூடாது. இந்த மாவு ஜவ்வரிசி நம்ம சாப்பிடும்போது தான் நம்ம உடல் குளிர்ச்சியாகும். மேலும் இந்த வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருக்கிறவங்களுக்கு, இந்த அல்சர் இருக்கிறவங்களுக்கு ஜவ்வரிசியை எடுக்கலாம். ஆனால் அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ நல்ல தண்ணி சேர்த்து ஒரு முறை அலசி தண்ணியை நல்லா இருத்தி எடுத்துகிட்டு வந்துடணும். கொஞ்சம் கூட அதில் தண்ணீர் இருக்கக்கூடாது. இப்போ ஜவ்வரிசி அளந்த கப்பாலேயே 1 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துட்றேங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து ஊற வைக்கிறது தான் சிறந்ததாக இருக்கும். ஏன்னா எல்லா ஜவ்வரிசியுமே மாவு ஜவ்வரிசியாக இருந்தாலுமே ஒரு ஜவ்வரிசிக்குமே தண்ணி இழுக்கிற பக்குவம் வேறுபடும். அதனால் அளவை இப்போ நான் 2 கப்பு பயன்படுத்துகிறேன்னா நீங்கள் எடுத்துகிற ஜவ்வரிசிக்கு 2 கப்பு தான் தேவைப்படும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலதுக்கு 2.25 கப்பு தேவைப்படும், ஒரு சிலதுக்கு 1.5 கப்பு தான் தேவைப்படும். அதனால் ஆரம்பத்திலே நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ 1 கப்பு சுடு தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் போல் நான் விட்டுடுறேன். அரை மணி நேரம் கழித்து நம்ம எடுக்கலாம். சுடு தண்ணி சேர்த்ததுனால நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்ட் ஆகும். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்து இதை நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாம். இந்த ஜவ்வரிசி உருண்டையை நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு பதில் காலை உணவாக எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இதில் இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து இருக்கிற மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. நம்ம அரிசியில் இருக்கிற மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் இதில் அதிகமாகவே இருக்குது. அதனால் காலை உணவாக ஒரு உருண்டை 2 உருண்டை எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும். நமக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரியும் இருக்கும். மேலும் இந்த வெயிலுக்கு நம்மளுடைய உடம்பை குளிர்ச்சியாகவும் ஆக்கும். இப்போ மறுபடியும் ஒரு அரை கப் அளவுக்கு நான் வெதுவெதுப்பான தண்ணீர் தாங்க சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நான் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரே சேர்த்து ஒரு அரை கப்பு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா கிளறி விடுறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது தான் அந்த ஜவ்வரிசி எவ்வளோ தண்ணி இழுக்குதுன்னு நமக்கு தெரியும். அதனால் படிப்படியாக நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட தாராளமாக ஊற வைக்கலாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அதிகப்படியாக ஒரு 2 மணி நேரம் இதை ஊற வச்சுருக்கிறேன். இப்போ மீண்டும் ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு ஜவ்வரிசி எல்லாம் ஒரு 80% மிருதுவாக ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப அப்படியே சாஃப்டாக ஆகுமானா ஆகாது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பக்குவம் வந்திருக்கு. இதில் நான் இன்னும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இதையுமே நல்லா கிளறி விட்டு மறுபடியும் நான் 1 மணி நேரம் போல் இதை அப்படியே விட்டுடுறேங்க. மொத்தமாக நான் 2 மணி நேரம் இந்த ஜவ்வரிசியை ஊற வைக்கிறேன். அப்போ தான் இந்த ஜவ்வரிசி ஓரளவுக்கு நம்ம எடுத்து செய்யும் போது அந்த கண்ணாடி பதம், அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் மூடி போட்டு அடுத்த ஒரு மணி நேரம் போல் விட்டுட்டேன். முழுசாக 2 மணி நேரம் கழித்து நாம் இப்போ எடுக்கிறோம். பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த தண்ணி எல்லாம் சேர்ந்து ஜவ்வரிசி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. கையில் எடுத்து அழுத்துனா அது நசுங்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கையில் எடுக்கும் போது ரொம்ப தொலைன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம உருண்டை செய்ய முடியும். இப்போ நீங்கள் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. இந்த பூரணம் உங்கள் விருப்பம்தான். வெறும் சர்க்கரை தேங்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லை நான் சேர்க்குற மாதிரி நட்ஸும் நீங்கள் சேர்க்கலாம். அரை கப்பு போல் தேங்காய் சில்லி எடுத்துக்கிறேன். அதே போல் 1/4 கப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்தா போதும். நான் கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்துடுறேங்க. ஏன்னா எனக்கு ஒரு 10 உருண்டை தான் வந்துச்சு. அதுக்கேற்ற பூரணம் இருந்தால் போதும். ஒரு 20 முந்திரி, உடைச்ச முந்திரி ஒரு 20 எடுத்துக்கிட்டேன். ஒரு 20 பாதாம், ஒரு 4 ஏலக்காய். இது சேர்க்கறது நம்மளோட விருப்பம். நீங்கள் தேங்காய் மட்டும் பூ சேர்த்து அது கூட சர்க்கரை சேர்த்து கூட அடிச்சுக்கலாம். இல்லை இது போல் மற்ற பொருள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் தாராளமாக. இப்போ நம்ம இதை எடுத்தோன்னா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. நான் இப்போ சர்க்கரை பொடி வச்சுருக்கிறேன். அதனால் அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரையை கடைசியாக இந்த பருப்புங்க கூடயே சேர்த்து அரைச்சிடுங்க. முதல்ல அந்த பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு கடைசியாக சர்க்கரை சேர்த்து ஒரு ஓட்டிடுங்க. நான் சர்க்கரை பொடி வச்சுருக்கிறதுனால ஒரு 4 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா கிளறி எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிற பூரணம் இது. சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் இது போல் உருட்டிக்கலாம். இதுக்கு மேலே தண்ணியாக ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கணும். இந்த சர்க்கரை மேலும் இலகாது. இப்போ நம்ம ஜவ்வரிசியை உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். கையை நீங்கள் தண்ணியில் கூட நினச்சிக்கலாங்க, ஒட்டாது நமக்கு. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கையில் ஒரு தேங்காய் எண்ணெயோ நெய்யோ கூட நீங்கள் தடவிக்கலாம்.
ஆனால் தண்ணியில் நனைச்சிக்கிறது பெஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ கொஞ்சமாக உருண்டை எடுத்து நம்ம எப்படி கொழுக்கட்டைக்கு பூரணம் வைப்போமோ இந்த மோதகத்துக்கெல்லாம் அதே போல் தான் சும்மா ஒரு ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க. ரொம்ப இதை குழி மாதிரிலாம் செய்ய வராது. அதில் ஒரு துண்டு பூரணத்தை உள்ளே வச்சுருங்க. இதை மேலாக எடுத்து வைக்கிறத விட மேலே கொஞ்சமாக ஜவ்வரிசி எடுத்து மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இந்த ஜவ்வரிசி சாதாரணமாகவே நம்ம உடல் சூட்டை தடிக்கிறதுனால இந்த வாய்ப்புண்ணு, இந்த வயிறு புண்ணு, அல்சர் இருக்கிறவங்களுக்கு ஜவ்வரிசி கஞ்சி வச்சு சாப்பிட்றது, அதே மாதிரி ஜவ்வரிசியை வந்துட்டு நீங்கள் அவிச்சு எடுத்து மோரில் கலந்து சாப்பிட்றது, இல்லை பாலில் கலந்து சாப்பிட்றது சாதாரணமாகவே நல்லது. ஆனால் ஜவ்வரிசியை தினமும் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் அதில் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்குது, ஸ்டார்ச் கண்டென்ட் அதிகம். அப்போது வெயிட் போடும். ரொம்ப வெயிட் போடாத குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது போல் உருண்டைகளை நீங்கள் செய்து கொடுக்கலாம். நல்ல சத்தான உருண்டை, அவங்க உடம்பும் நல்லா சதை பிடிக்கும், வெயிட்டும் போடும். அந்த போல் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஜவ்வரிசியை இது போல் ரெகுலராக எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், அதே போல் ஒரு உருண்டையாக பிடிச்சி இட்லி பானையில் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டாச்சு. தண்ணியை கொதிக்க விட்டு இட்லி தட்டில் நான் துணி போட்டிருக்கேன், ஈர துணி தாங்க போடணும். நல்லா புழிஞ்சிட்டு அது மேலே உருண்டையெல்லாம் அடுக்கி வச்சு கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷமாவது வேக வைக்கணும். சீக்கிரம் வெந்துடாது. ஒரு 15லேருந்து 18 நிமிஷம் நீங்கள் வேக விடுங்க. நான் உருண்டை கொஞ்சம் பெருசாக பிடிச்சேன், அதனால் டைம் எடுக்கும். இப்போ நான் ஒரு பெரிய மூடி, அரை மூடி எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப தண்ணியாக எடுக்காதீங்க, கொஞ்சம் திக்கான தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் பால் பிடிக்கலை அப்படின்றவங்க சாதாரண பாக்கெட் பாலோ இல்லை பசும் பாலோ நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுக்கிறேன். கையில் தண்ணி நனைச்சிட்டு தொட்டிங்கன்னா ஒட்டக்கூடாது சுத்தமாக. அதே மாதிரி அதை பார்க்குறதுக்கும் கண்ணாடி மாதிரி இருக்கணும் அந்த ஜவ்வரிசி வெந்து. இப்போ தேங்காய் பாலில் நான் கொஞ்சமாக சர்க்கரை கலந்துக்கிறேன். நம்ம இந்த தேங்காய் பாலில் நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எதுனாலும் நம்ம விருப்பம் போல் கலந்துக்கலாங்க. கொஞ்சம் ஏலப்பொடி சேர்த்து கலக்கி வச்சுடுங்க. இப்போ நம்ம வேக வச்ச ஜவ்வரிசி உருண்டையை அப்படியெல்லாம் நம்ம சாப்பிட முடியாதுங்க. அப்படி ஒரு ரப்பரி தன்மை இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம எப்படி ஒரு பால் பாயாசம் வைப்போம், ஜவ்வரிசி பாயாசம், அது போல் தாங்க இதுவுமே. இந்த பாலில், தேங்காய் பாலில் இந்த உருண்டைகளை சேர்த்து சாப்பிடும் போது தான் அந்த ஜவ்வரிசியை நாம் எடுத்து சாப்பிட முடியும். அது அப்படியே நம்மளால் சாப்பிட முடியாது, அப்படியே ஒட்டும் வாயில். இது போல் தேங்காய் பால் வேண்டாம், எனக்கு இனிப்பு வேண்டான்னு நினைக்கிறவங்க மோர் கலந்து, கொஞ்சம் உப்பு கலந்து மோரில் நீங்கள் உருண்டையை கலந்து கூட சாப்பிடலாம். நீங்கள் உள்ள ஸ்டஃபிங்கில் கூட நீங்கள் சர்க்கரை சேர்க்காமல் தாராளமாக இதை செய்து சாப்பிடலாம். அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க, வாய்ப்புண், வயிற்றுப்புண் இருக்கிறவங்க இது போல் வாரத்தில் ஒரு முறை செய்து சாப்பிடுங்க. இல்லைனா வெறுமனே ஜவ்வரிசியை கஞ்சியாக வச்சு கூட குடிக்கலாம். எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இது போல் அடிக்கடி சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதுலேயுமே அரிசி அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த ஜவ்வரிசி உருண்டை பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கும் ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹைப் பாயிண்ட் பண்ணுங்கள். இனி வெயிலுக்கான ரெசிபீஸும் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் வரும். நன்றி.